தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஹபிபி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். நீங்கள் எப்போ வருவீங்கோ? உங்கள் முகந்த கண்ணுக்குள்ளேயே நிக்கி. அவள் பெயர் தமிழரசி, அதே மாதிரி விழித்திரு, இந்த திரைப்படங்களுக்கு அப்புறமா தன்னுடைய 3வது திரைப்படைப்பாக ஹபிபி படத்தை கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் மீரா கதிரவன். இந்த படத்தினுடைய கதையை VS முகமது அமீன் எழுதியிருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இந்த படத்தில் நடிகராக அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் கூட நடிகர்களாக அறிமுகமாயிருக்கிறாங்க. புதுமுகத்தில் கதாநாயகன் ஈசா, அதே மாதிரி மாளவிகா மனோஜ் அவர்கள் நிறைய மலையாள படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அருள்குமார், அனுஸ்ரேயா, தனஸ்ரீ இப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. அது போக கடையநல்லூர் மக்களும் சில கதாபாத்திரங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசை யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எடிட்டிங் மதி, மகேஷ் முத்துசாமி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை நேசம் என்டர்டைன்மெண்ட்டும் ரோமியோ பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் தொடர்பான வாழ்வியலை நம்ம பெருசாக பார்த்துருக்கவே மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஹபிபி திரைப்படம் தான் அதுக்கு ஒரு ஓப்பனிங்கே அப்படின்னு சொல்லலாம். பல படங்களில் இஸ்லாமியர்கள் தொடர்பான சில கதாபாத்திரங்கள் வரும். யாரோ 1 or 2 பேர் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அதை சார்ந்து போனோம் அப்படின்னா பலர் வில்லன் கதாபாத்திரங்களில் இஸ்லாமியர்களை கொண்டு பொருத்தியிருப்பாங்க. பல இடங்களில் இஸ்லாமியர்கள்லாம் பயங்கரவாதிகள் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நிறைய இடங்கள் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே முற்றிலுமாக மறுத்து இஸ்லாமியர்கள்னால் யார், அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய இந்த திரைக்கதையின் மூலமாக, தன்னுடைய இந்த இயக்கத்தின் மூலமாக ஹபிபி படத்தில் சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள். இந்த கதையை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 காலகட்டங்களில் இந்த கதை அப்படிங்கிறது நகருது. 1980, 94, அப்புறம் 2000களுக்கு அப்புறம் ஒரு 2 காலகட்டம் அப்படின்னு திரைக்காட்சியில் விரியுது. கடையநல்லூர் பக்கம் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்ப தலைவராக வராரு. யூசுப் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய கஸ்தூரி ராஜா அவர்கள் தன்னுடைய இந்த நெசவு தொழிலாலே பெரிய அளவு பொருளாதார தேவையை ஈடுகட்ட முடியல. குடும்பத்தை நடத்தல ரொம்ப பெரிய சிரமத்தை சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய தம்பி, அதாவது கஸ்தூரி ராஜாவுடைய தம்பியாக இருக்கக்கூடியவர் குடும்பத்தினுடைய பொருளாதார தேவையை ஈடுகட்டுறதுக்காக அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாரு. பொதுவாக கடையநல்லூர் பக்கம் அதுவும் இஸ்லாமியர்கள் குடும்ப தேவைகளுக்காகவும் மற்றும் தன் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற அப்படிங்கிற ஒரு முறை அப்படிங்கிறது இந்த படத்தில் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் தான் கஸ்தூரி ராஜாவினுடைய பையனாக நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகன் அவருக்கு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மாளவிகா மனோஜ் மேலே காதல் வயப்படுறாங்க. 2 பேருமே ஒரே சமூகமாக இருந்தாலும் அந்த இளம் பருவத்தில் அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க தவிக்கக்கூடிய தவிப்பு அதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஈசாக்கு தன்னுடைய காதலையே எப்படியாவது பார்த்துடணும், அவங்களோட எப்படியாவது தன்னுடைய காதலை சொல்லிடணும் அப்படின்னு ஒவ்வொரு காட்சிக்கும் தவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காதல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறது, அவங்கள பின்தொடர்றது, அவங்க பார்வையில் தன்னுடைய நிழலை படிய வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய காதலை எலிவேட் பண்ணுறக்கூடிய காட்சிகளில் ஈசாவினுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்ற நடிப்பையும் ஈசா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மாளவிகா மனோஜ் இந்த படத்தில் தான் அவங்க திரைத்துறையில் அறிமுகமாகறாங்க. அதற்கப்புறம் நிறைய படங்கள் அவங்க நடிச்சிட்டாங்க. ஆனால் தான் நடித்த முதல் படம் இப்போது தான் அவங்களுக்கு வெளியாகுது. இந்த படத்தில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சின்ன வயது ஒரு பெண்ணாக அவங்க காட்சி தர்றாங்க. 4 காலகட்டங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய அளவு வசனம் அப்படிங்கிறது இல்லை. காட்சிகளின் மூலமாகவே அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இயக்குனரால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்லியாக அதை பார்க்கும்போது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க மாளவிகா மனோஜ். இந்த படத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, கஸ்தூரி ராஜா அவர்களுடைய கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன் அப்படின்னா, யூசுப் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு குடும்ப தலைவராக அவர் ப்ளே பண்ணக்கூடிய பல இடங்களில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவருக்கு இயல்பாக அணுகக்கூடிய சில நெருக்கடிகள் இருக்கும்ல, குடும்பத்தை நடத்துறது, தன்னுடைய முடிவுகளை அமல்படுத்துறது, அதை அவங்கள ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக மனிதர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரி ராஜா சில இடங்கள்ல பணம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி இப்படியாவது நெசவு தொழிலை தொடர்ச்சியாக செய்யணும், தன்னுடைய குடும்பத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் தான் குடும்பத்தையே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறேன், என் பையனுக்கு என்ன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு தவிக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே ரொம்ப அருமையான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் தான் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும், தான் வாழணும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு சராசரி குடும்பத் தலைவர், சுயமரியாதை உள்ள குடும்பத் தலைவர் என்னெல்லாம் பண்ணுவார், என்னெல்லாம் அவர் தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திக்குவார், அதுக்கான எல்லா விஷயங்களையுமே தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு கஸ்தூரி ராஜா. இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. வெறும் கஸ்தூரி ராஜா அவர்களோ இல்லை ஈசாவோ மாளவிகா மோகனோ அவங்கள மட்டும் சுற்றி இல்லாமல்
எல்லா கதாபாத்திரங்களுக்கான ஒரு முன்னுரிமை இந்த படத்தில் இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடு போனதுக்கப்புறம் தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒன்று வருது இந்த படத்தில். ஒரு பெண்மணியினுடைய கதாபாத்திரம். அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம தமிழ் இலக்கியங்களில் பொதுவாக படிக்கும்போது என்ன பார்ப்போம் அப்படின்னா, தலைவனுடைய வருகைக்காக தலைவி காத்திருக்கிறாங்க, தலைவன் எந்த நிலையில் இருக்காங்கங்கிறதுக்காக தூது பாடல் விடுறது அப்படிங்கிறது தான் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப கவனிக்கத்தக்க இடங்களாக இலக்கியங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு 21ஆம் நூற்றாண்டில் அது ஒரு திரைமொழியாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த கேரக்டர்லாம் ரொம்ப அதை சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரபு நாடுகளில் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறக்காக காத்திருக்கக்கூடிய கதாபாத்திரமாகட்டும், எப்படியாவது தன்னுடைய கணவர் சீக்கிரம் வந்துடணும், காலங்கள் போய்கிட்டே இருக்கு, தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காதலினுடைய கேரக்டர் ஆகட்டும், 2 பேத்துக்கும் இடையிலான அந்த கடித போக்குவரத்து, 2 பேருக்கு இடையில வந்து காதலை பரிமாறுறதுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா கடிதம். அப்புறம் ஒரு காலங்கள் போக போக ஒரு ரேடியோ வருது. அதில் கேசட் போட்டு தான் 2 பேரும் பேசுகிறத பதிவு பண்ணி, அதை 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அனுப்பிச்சு அதை கேட்டுக்கிறது, அதில் வந்து 2 பேரோட காதலை வந்து அனுபவிச்சுக்கிறது அப்படின்னு அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருந்தது. பொதுவாக வந்து முதன்மை கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அடுத்த கட்ட கதாபாத்திரங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. தன்னுடைய நண்பன், ஒரு இந்து நண்பனை பார்க்க போகிறப்ப பிரியாணியோட போகிறது, அவங்கக்கிட்ட வந்து தான் குடும்பத்தில் கூட விவாதிக்க முடியாத விஷயங்களை அந்த நண்பன்கிட்ட உட்காந்து விவாதித்து தன்னுடைய பையனுக்கு என்ன பண்ண போகிறேன், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு ஆலோசனை கேட்குறது. இன்னொரு பக்கம் தன்னுடைய நண்பனுக்காக வருந்தக்கூடிய ஒரு இந்து அப்படிங்கிறது, விசாவுக்காக காத்துட்டு இருக்கும்போது வரக்கூடிய ஒரு காவலர், அவர் வந்து அந்த இஸ்லாமியர் மனிதர்கிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யமாக பேசுறது, ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு இந்து அந்த பையனை குறிப்பிட்டு பேசுறது அப்படின்னு மத நல்லிணக்கம் தொடர்பான நிறைய காட்சிகள் இந்த படத்தில் நம்ம போக போக நிறைய பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான காட்சிகளாக இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது. மத ஒற்றுமை ஏன் முக்கியம், ஒருத்தர் ஏன் நல்லிணக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருந்தது இதற்கு முன்பு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய காட்சிகளாக இதெல்லாம் நம் கண் முன்னாடி விரியுது. ரொம்பவும் அழகாக, ரொம்பவும் ஆழமாகவும் இந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருந்தது. 1990களில் ஒரு புதிய பொருளாதார கொள்கைகள் அமலாகும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறது நமக்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு பொதுவாக தெரியாது. அதாவது ஒரு கட்டடம் மாறுறது அப்படிங்கிறது, ஒரு வீடு மாறுறது அப்படிங்கிறது வெறுமனே வீடோட மாற்றம் மட்டும் இல்லை, மனித மனங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, அது என்ன மாதிரியான ஏமாற்றங்களை கொடுக்குது, என்ன மாதிரியான அசௌகரியத்தை அது உருவாக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதோடு சேர்ந்ததாக இருக்குது. தான் வளர்ந்த, அதுவும் தான் தறி சத்தம் கேட்டு வளர்ந்த ஒரு ஊர் முற்றிலுமாக அந்த சத்தமே இல்லாமல் மாறி போகுது அப்படின்னா அந்த உணர்வை எப்படி ஒருத்தர் உள்வாங்கிப்பார், அதுலேருந்து எப்படி தன்னுடைய இலத்தலை எப்படி மீட்பார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக கஸ்தூரி ராஜா அவர்களுடைய கதாபாத்திரம் இதையொட்டி பேசுறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே ஆழமாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தது. வெளிநாடு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உழைக்கக்கூடிய பல நண்பர்கள் இந்த படத்தை பார்க்கும்போதும் தங்கள் ரொம்பவுமே கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படம் பார்க்கும்போது கதாபாத்திரங்கள் எல்லாம் வெறும் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க, இது இஸ்லாமியர்களுடைய படம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாமல், இந்த படம் உண்மையிலே பேச வரக்கூடிய விஷயம் என்ன, சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, அது அந்த மீண்டு வரக்கூடிய நிகழ்வில் என்னெல்லாம் அவங்க பாடம் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் பேசப்பட்டிருக்கு. இந்த காலமாற்றம் பெண்களுக்கு என்ன மாதிரியான சுதந்திரத்தை கொடுத்துருக்குது, இந்த பெண்கள் எந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டாங்க, ஒரு ஆணோடு ஒப்பிடும்போது ஒரு பெண் எந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே கூட ரொம்பவும் நுணுக்கமான காட்சிகளின் மூலமாக இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாமே ரசிக்கும்படியாகவும் அதே சமயம் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு விவாதிக்கக்கூடிய வகையிலுமே எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய இசையை பற்றி சொல்லணும். சாம் சிஎஸினுடைய இசைகள் ரொம்பவுமே துள்ளல் மிகுந்ததாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வல்லோனே பாடல், அதே மாதிரி பின்னணி இசை, காட்சிக்கு தேவையான பின்னணி இசைகள். ஏன் சொல்லணும்னா இஸ்லாமியர் குடும்பங்களில் ஒட்டி எழக்கூடிய சூஃபி இசைகள் தொடர்பானது, அதே மாதிரி வந்து அந்த குடும்பத்தோடு நம்மளை ஒன்றி இருக்கக்கூடிய வகையிலான இசை அமைப்புகள் இந்த படத்தில் நம்மளால் கவனிக்க முடிஞ்சது. அது ரொம்பவுமே இந்த படத்தை ரொம்ப லைவ்லியாக வச்சுருக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி கேமரா விஷயங்கள், கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடையநல்லூர் மாற்றத்தை அப்படியே காட்டினது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா 1980களில் கடையநல்லூர் தெருக்கள், அதில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மக்களினுடைய மனநிலைகள், அதை
தன்னுடைய கேமராவில் பதிவு பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு மகேஷ் முத்துசாமி ரொம்ப அருமையான வேலைப்பாடை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மதி இந்த படத்தில் எடிட் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தேவையை ஈடுகட்டினாரா யூசுஃபா வரக்கூடிய கஸ்தூரி ராஜா. கஸ்தூரி ராஜாவினுடைய மகனாக நடிச்சிருக்கக்கூடிய ஈசா மாளவிகா மனோஜ் கிட்ட அவருடைய காதலை சொன்னாரா, அது கைகூடிச்சா இல்லையா, இந்த கால மாற்றத்தில் உங்களுடைய குடும்பம் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. 1980 இருந்து 2000 ஆண்டுகளில் வரக்கூடிய இந்த மாற்றங்களை ஒட்டி வரக்கூடிய காட்சி அமைப்புகள், கவனிக்கக்கூடிய பல வசனங்கள் இருந்தது. குறிப்பாக சில வசனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய வாசகம் ஒன்று படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. படம் ஆரம்பிக்கும் போதே தான் விரும்பக்கூடிய ஒரு கதையை வெளியே கொண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடிய வழியை தவிர வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு ஒரு கோட்டோட ஆரம்பித்தாங்க. இப்படி பல இடங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. படம் வெளியானதுக்கப்புறமே கூட நேயர்கள் அந்த இடங்களை கவனிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த அளவு ரொம்ப நெருக்கமான காட்சி அமைப்புகளை இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. டைரக்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் சில இடங்களில் சில தொய்வுகளும் இருந்தது. அதாவது குறிப்பாக முதல் பாதியில் நமக்கு ஒரு இன்டர்வல் சீன் ரொம்ப அருமையாக எலவேட் பண்ணியிருந்தாங்க. அதற்கப்புறம் அதாவது ஒரு விறுவிறுப்பு கலந்த ஒரு கதையாக 2ஆம் பாதியில் இதை கொண்டு போக முடியாது, ஒரு தொய்வான விஷயமா கவனிக்கப்படுது. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோ நரேஷன், அதாவது இப்போது சமீபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படங்களும் ரொம்ப வேகமாக ஓடுது. அதனால் இந்த எண்ணம் கூட ஏற்படலாம். ஒரு ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு திரைக்கதையாக இதை பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் அதீதமான நீளம் படத்துக்கு ஒரு பின்னடைவாகவும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி, இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்கான, ஒரு எளிய மக்களுக்கான ஒரு சாதாரண ஒரு கதையை எடுத்து அந்த கதையில் இருக்கக்கூடிய ஆழமான சில விஷயங்களை பேசினது அப்படிங்கிற வகையில் ஹபிபி தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாக தான் கவனிக்கப்படும். சில படைப்புகள் தான் காலம் தாண்டி நின்று ஒரு அடையாளத்தோடு பேசும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான படமாக ஹபிபி வந்திருக்குது. நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.